ஜூன் மாதம் 13ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 2 கொரிந்தியர் புத்தகம் 7வது அதிகாரம் 2 கொரிந்தியர் புத்தகம் 4வது அதிகாரம் 7 - 15 உள்ள வசனங்கள். அது மிகச் சிறப்பாய் 7வது வசனம். இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு இணையற்ற வல்லம் எங்களிடமிருந்து வரவில்லை, இது கடவுளுக்குரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. இந்த செல்வத்தை இமேஜ் ஆஃப் காட், ஆண்டவருடைய முடியை அந்த பிரதிபலிக்கிற முடியை மண்பாண்டங்கள், நாம் மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். இந்த ஈடு ஏற்ற வல்லமை எங்கிலிருந்து வரவில்லை, அது கடவுளுக்குரியது என்பதை இதிலிருந்து விளங்குகிறது. கடவுள் நமக்கு கொடுத்து, அதனால்தான் அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரே உணவு ஒரே இரத்தம் இருப்பது, தானும் அதே உணவு அதே இரத்தத்தை பெற்றுக் கொண்டார் என்று இவர் 2:14 சாவு பயத்திலிருந்து அதை விடுதலையாக்க சாவால சந்தித்தார். வானத்தவர்களுக்கு துணை இருக்காமல் ஆபிரகாமின் வெளிவந்தவருக்கு துணை இருக்கிறார். ஆகவே நாம் மண்பாண்டங்களாக இருக்கிறோம். இருப்பினும் கூட கடவுள் நம்மை ஈடு இணையற்ற வல்லமையை நமக்குள் வைத்து தெய்வீக சாயலாக, கடவுளுடைய சாயலும் பாவனையாக கொண்டு அவருடைய ஒளியிலே நிலைத்திருந்து அந்த வண்ணத வல்லமை ஆற்றலை பெற்றிருக்கிறோம். மென்மேலும் நம் ஒளி பெற்றவர்களாய் நாம் அவரை போலவே அவருடைய சாயலாக மாற்றப்படுகிறோம். அது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இந்த உன்னத வல்லமையை கொடுக்கிறார். நாம் உண்மையிலே மனித இயல்புகள் ஊனியல்பு இருந்தாலும் ஆவியினுடைய இயல்பு அவைகள் எல்லாம் நிறைவேற்றி உயிர்த்த உடலாய் கிறிஸ்துவின் உயிர்த்த உடலுக்குள் நாம் பங்கேற்கிறோம். அதை நிறைவு பெற நம்மை ஒப்புக் கொடுப்போமா? மண்பாண்டங்களாகி எங்களுக்கு ஈடு இணையற்ற வல்லமையாம் தெய்வீக ஒளி, தெய்வீக பிரசன்னம் ஆவியினால் எங்களுடைய வாழ்வில் எங்கும் ஒளிமயமாகிறது. உங்களுடைய சாயலுக்கு இருக்கிறோம். உண்மையிலே நாம் வாக்கியம் பெற்றவர்கள் அதை நிறைவு செய்து நீ வருகிற வரை அதை காத்திருந்து அதை நிறைவுக்குள் பயணம் செய்து எங்கள் வழிநடத்தும் நாங்கள் ஆம்.